வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போட தூயமல்லி சாதம், தூயமல்லி அரிசி சாதம். அதில் 2 கரண்டி தட்டில் போட்டாச்சு. அடுத்து மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாருங்க. சூப்பராக ஜோராக வச்சுருக்கோம். அதுவும் ஜம்முன்னு இருக்குங்க. அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ரொம்ப அருமையாக வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து மிளகு ரசம், எப்பயும் போல் மிளகு ரசம் அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். தக்காளி ரசம், இன்றைக்கி தக்காளி கொஞ்சம் கூடுதலாக போட்டு வச்சுருக்கோம். தக்காளி ரசம் மாதிரி. அடுத்து வாழைக்காய் வறுவல் ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு போட்டு வறுத்துருக்குறோங்க. ஜோராக வந்திருக்கு. அதில் 3 வச்சுக்கலாம். அடுத்து பீன்ஸ் பொரியல் சூப்பராக செய்திருக்காங்க. இந்த பீன்ஸ் பொரியல் அதில் கொஞ்சம் வச்சுக்கலாம். அடுத்து இன்றைய ஸ்பெஷல் வந்துங்க பட்டர் ஃபிஷ். சூப்பராக கிடச்சிதுங்க. ஜோராக வறுத்துருக்குறோம். ரொம்ப அருமையாகவும் இருக்குது டேஸ்ட்டு. அதில் 2 துண்டு வச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. வஞ்சன மீனை விடையே நல்லா இருக்குங்க. அதில் ஒரு 2 துண்டு வச்சுக்கலாம். இதான் இன்றைக்கு எங்கள் வீட்டு சமையல். தூயமல்லி அரிசி சாதம், மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், வாழைக்காய் வறுவல், பீன்ஸ் பொரியல், பட்டர் ஃபிஷ் வறுவல், மிளகு ரசம். பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.